காளான் ஒன்று தன் அருகில் உள்ள ஆலமர விதையை பார்த்து, நான் எவ்வளவு வேகமாக வளர்ந்து விட்டேன், நீ இன்னும் அப்படியே இருக்கிறாய், என்னை போல் ஒரே நாளில் வளர்வதற்கு உனக்கு திறமை இல்லை, மேலும் என்னை விட வேகமாக வளர்பவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை என்று ஆணவத்தில் பேசியது. ஒரு வாரம் கழிந்தது. பெருமை பேசிய காளான் மண்ணோடு மண்ணாக கீழே உடைந்து கிடந்தது. அப்போது மண்ணிலிருந்து முளை விட்ட ஆலமரம் சொன்னது, உன்னுடைய ஆயுட்காலம் ஓரிரு நாட்களே, ஆனால் எனக்கோ 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பூமியில் நிலைத்து நிற்பேன், அதனால்தான் நான் முளைத்து வேர் ஊன்ற கொஞ்ச நாட்களாகும் என்றது. ஆம், வாழ்க்கையில் நம்மை எத்தனை பேர் இகழ்ந்தாலும் அதனை பொருட்படுத்தாத ஆலமரம் போல் தன்னம்பிக்கையால் வேரூன்றி விருட்சமாக வளர வேண்டும் நண்பர்களே. எங்கள் இதயமே அந்த மூஷிகம். கணபதியே அறிவாயா, உன்னில் ஓரிடம் தருவாயா. தாயின் பாதம். சிம்ம லக்னத்தில் வந்தவர் யாரு? சீரும் குணங்களை அடக்குவதாரு? கரும்பு சாறு கேட்பது யாரு? ஓம் கணபதி நாதனே போற்றி, ஓம் கலியுக முதலே போற்றி, ஓம் கருணை வடிவே போற்றி, ஓம் காவிரி விரித்தாய் போற்றி, ஓம் கஜானன கடவுளே போற்றி, ஓம் கற்பகமூர்த்தியே போற்றி, ஓம் கரிமாமுகத்தாய் போற்றி, ஓம் கபிலனே போற்றி, ஓம் கங்குலை நிகழ்த்தாய் போற்றி. சாமி வருது வழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு விடுங்கடா. விக்னம் தீர்க்கும் விக்னேஸ்வர கண 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 கணபதி, இன்பம் சேர்க்கும் நம்போதர கண 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 கணபதி, சங்கர சுக சங்கடஹர கண 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 கணபதி. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தருள் புரியும் அத்திமுகத்தோனே, நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே. ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே.